வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாசபந்தம் கதையின் 20வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்றைய இரவு தன் அறையில் படுத்திருந்த கௌதமிற்கு இனியன் சொன்ன யாழினியின் திருமண செய்தி மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க அதை ஏற்றுக்கொள்ள அவனால் முடியவில்லை. அன்றைய தினம் அவள் ஆபத்தில் இருப்பதை பார்த்ததுமே தன்னையும் அறியாமல் அப்படி கோபம் கொண்டவனுக்கு இப்பொழுது அதை யோசிக்கையில் ஏனோ திருமணம் என்ற பெயரில் யாழினியை வேறு ஒருவருக்கு விட்டு கொடுக்க மனம் வரவில்லை. அன்று அவளிடம் என்ன மீறி உன்னை யாரும் நெருங்க முடியாது என்று சொன்னதற்கு காரணம் அவள் இனி தன் மனைவி என்று இவன் மனதுக்குள் முடிவெடுத்ததினால்தான். அதிலும் இவ்வளவு உலகம் தெரியாத சிறு குழந்தை போல அவள் இருப்பது நாளை மீண்டும் அவள் ஏதேனும் ஆபத்தில் மாட்டிக்கொள்வாளோ என்ற பயத்தை இவனுக்குள் விதைத்திருந்தது. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவளை பார்க்க இவனுக்கு சக்தியும் கிடையாது. ஏனோ இப்பொழுதே அவளை தன் கை வளைவுக்குள் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற உந்துதல் தோன்ற அவளின் அந்த பளிர் சிரிப்புடன் கூடிய அந்த குழந்தை முகம் இவன் கண்களுக்கு தெரிய ஒரு முடிவுடன் உறங்கிப் போனான். அடுத்த நாள் அதிகாலையிலேயே எழுந்தவன் தன் தந்தையிடம் தான் எடுத்திருக்கும் முடிவை பற்றி சொல்ல அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. யாழினியின் குடும்ப விவரத்தை கேட்டுக்கொண்டவருக்கு அவளின் பெற்றோர் ஆசிரியர்கள் என்பதே திருப்தியாக இருக்க, உனக்கு இஷ்டம்னா எனக்கும் பரிபூரண சம்மதம்பா. கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணோட அண்ணங்கிட்ட பேசிட்டு சொல்லு, பெரியவங்க கிட்ட நான் பேசுறேன் என்று நேரடியாக தன் சம்மதத்தை சொல்லிவிட அவரிடம் தன் நன்றிகளை தெரிவித்தவன் அன்றைய தினமே இனியனை தேடி அவனது வீட்டிற்கு சென்றான். அரசு விடுமுறை தினம் என்பதால் இனியன் வீட்டில் இருக்க அவனிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும் என்ற கௌதம் சொல்ல சரி என்றவன் அவனை அழைத்து கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான். மேலே வந்தும் சில நிமிடம் எப்படி ஆரம்பிப்பது என்ற யோசனையுடன் நின்று கொண்டிருந்த கௌதம் அதன் பின் தைரியத்தை வரவழைத்து கொண்டு யாழினியை தான் திருமணம் செய்ய விரும்புவதாகவும் தன் தந்தையிடம் பேசி சம்மதம் வாங்கி விட்டதாகவும் கூற அதை கேட்ட இனியனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மகிழ்ச்சி, அதே நேரம் நம்பிக்கையின்மை, ஒருவேளை நடந்து முடிந்த நிகழ்வின் காரணமாகத்தான் கௌதம் இப்படி சொல்கிறானா என்ற எண்ணம் ஏற்பட அதை அவனிடமே நேரடியாக இவன் கேட்க அதை மறுத்த கௌதம் பார்த்த நாள் முதலாகவே யாழினியின் மேல் தனக்கு இருந்த ஈர்ப்பை பற்றி கூறியவன் அன்றைய சம்பவத்துக்கு பிறகு தான் அவள் மேல் கொண்ட காதலை பற்றியும் அவளுக்கு ஏதேனும் ஆபத்து என்ற பொழுது தனக்குள் ஏற்படும் மாற்றத்தை பற்றியும் கூறியவன் அவளை பிரிந்து தன்னால் இருக்க முடியாது என்றும் கூறினான். மேலும் திருமணம் என்ற பெயரில் அவள் வேறு ஒருவருக்கு மனைவியாவதை தன்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்று தன் மனதுக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் இனியனிடம் கூறினான். கௌதம் கூறிய எல்லாவற்றையும் கேட்ட இனியனுக்கு அவனின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு வரனாக பார்க்கையில் அவன் எவ்வளவோ பொருத்தமானவன், அது மட்டுமல்லாமல் தனக்கு நன்கு அறிமுகமான நண்பனும் கூட. இதையெல்லாம் யோசிக்கையில் கௌதம் தன் தங்கைக்கு கணவனாக வருவதில் இனியனுக்கு முழு சம்மதமே. கௌதமை விட பொருத்தமானவன் இருக்க முடியாது. யாழினிக்கு சம்மதம் என்றால் தனக்கும் சம்மதம் என்று கூறியவன் தன் பெற்றோரிடம் பேசிவிட்டு சொல்வதாக சொல்ல கௌதமோ அவனின் அனுமதியுடன் யாழினியிடம் பேச அவளை வெளியே அழைத்து சென்றான். ரெஸ்டாரண்ட் ஒன்றிற்கு அழைத்து சென்றவன் இருவருக்கும் வேண்டியதை வரவழைத்து சாப்பிட்டு முடித்ததும் என்ன விஷயம் என்று கேட்ட யாழினியிடம், சப்போஸ் இப்ப நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணா நீ என்ன சொல்வ யாழினி என்று கேட்க தண்ணீரை குடித்து கொண்டிருந்த அவளுக்கு கௌதம் சொன்னதை கேட்டு சட்டென்று புரை ஏறியது. ஹே, பார்த்து பார்த்து என்றவன் அவளது தலையை தட்டி கொடுக்க அவளோ தன் முகத்துக்கு அருகில் இருந்த கௌதமின் முகத்தை தான் விழி எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். இப்ப ஓகேவா என்று கேட்டுக்கொண்டே கௌதம் யாழினியின் முகத்தை பார்க்க அவளோ சட்டென்று தன் பார்வையை கீழே இறக்கி கொண்டாள். அதை பார்த்துவிட்ட கௌதம் சிரிப்புடன்,
சரி, ப்ரப்போஸ் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா கல்யாணம் செஞ்சுக்க கேட்டா என்று கூற, இட்ட அப்பளம் போல பெரிதாக விரிய அதை பார்த்தவனுக்கோ, அப்படி பார்க்காத யாழினி, உன் கண்ணுக்குள்ள அப்படியே குதிச்சுடலாம் போல கை கால் எல்லாம் துரு துருங்குது என்று சிரிப்புடன் சொல்லவும் பட்டென்று கீழே குனிந்து கொண்டாள். ஏனோ கௌதமின் பேச்சு அவளுக்கு சிறு வெட்கத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்திருக்க, நிமிர்ந்து இவனை பார்க்க முடியாமல் டேபிளில் இருந்த பொருட்களை அங்கும் இங்கும் இடமாற்றிக் கொண்டிருந்தாள். வெகு நேரமாக அதையே செய்து கொண்டிருந்தவள் கௌதமிடமிருந்து சத்தம் இல்லாமல் போகவே நிமிர்ந்து பார்க்க, அவனோ டேபிளில் கைகளை ஊன்றி உள்ளங்கையில் தன் முகத்தை தாங்கியவாறு யாழினியின் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் நிமிர்ந்து பார்த்ததும் கௌதம் ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி பார்வையாலேயே சம்மதமா என்று கேட்க, மறுபடியும் கீழே குனிந்து கொண்டவளின் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டவன், ஏதோ திடீர்னு இப்படி ஒரு முடிவை நான் எடுக்கல யாழினி. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் லிஃப்டில் பார்த்ததுமே உன்னோட இந்த ஃபேஸ், அப்புறம் உன்னோட சிரிப்பு, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி, ஏதோ பிடிச்சிருக்கு அப்படின்னு இருந்துட்டேன். என் மனசுக்குள்ள காதல் முளைச்சதோட வெளிப்பாடுதான் அந்த பிடித்தம்னு அப்ப தெரியல. அப்புறம் உன்னோட அமைதியான குணம், நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கிறது பிடிச்சது. முக்கியமா நல்லது கெட்டது தெரியாத உன்னோட இந்த இன்னசென்ஸ் ரொம்பவே பிடிச்சது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நானும் யோசிக்கல. ஆனா அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு பிறகு ஏனோ நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. உனக்கு நான் அவசியம்னு தோணுச்சு. உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும். உனக்கு எந்த தீங்கும் வரவிடாம ஒவ்வொரு செகண்டும் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. அத்தோட உன் அண்ணன் உன்னோட கல்யாணத்தை பேசியதை யோசிச்சு பார்த்தப்ப என்னால் அதை ஏத்துக்க முடியல யாழினி. நீ இன்னொருத்தர் பக்கத்துல நிக்கிறத பார்க்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா என்னால முடியாது. அதை ஜீரணிக்கவும் முடியாது. நீ எனக்கு வேணும் யாழினி, எனக்கு மட்டும் என்று தன் ஆழ் மனதில் இருக்கும் காதல் அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறியவன் அவள் கைகளை விடுவித்து சிறு இடைவெளி விட்டு, நான் உன்னை கம்பல் பண்றேன்னு நினைச்சனா சொல்லிடு யாழினி. நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். உனக்கு யோசிக்க டைம் வேணும்னாலும் யோசி. அதுக்கப்புறமும் என்னை கல்யாணம் செய்துக்க இஷ்டம் இல்லைன்னா தாராளமா சொல்லிடு யாழினி. நேரடியா உன்னால சொல்ல முடியாட்டியும் உன் அண்ணன் மூலமா கூட சொல்லிடு. அதுக்கப்புறம் உன்னை எப்பவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று கூறியவன் ஒரு பெருமூச்சோடு, கிளம்பலாமா என்று கேட்க, அவளும் ஒன்றும் சொல்லாமல் எழுந்து கொள்ள, அப்படி அவள் சட்டென்று எழுந்தது கௌதமுக்கு உள்ளுக்குள் ஏதோ பாரமாக இருந்தது. ஒன்றும் சொல்லாமல் அவளை அழைத்து கொண்டு அவளது ஹாஸ்டல் தெருவில் இறக்கிவிட்டவனுக்கு படங்களில் வருவது போல இப்பொழுதாவது ஏதாவது சொல்வாளா என்ற ஆசை தோன்ற, அவளோ வண்டியை விட்டு இறங்கியதும் நிமிர்ந்து இவனை ஒரு நொடி பார்த்தவள் அடுத்து ஒன்றும் சொல்லாமல் சென்று விட்டாள். அவ்வளவுதானா என்ற எண்ணம் தோன்ற ஒருவித தளர்ந்த மனநிலையுடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் கௌதம். அடுத்த நாள் காலை இனியனிடமிருந்து கால் வரவே ஒருவித பயத்துடனே காலை கௌதம் அட்டன் செய்ய, அவனோ எடுத்த எடுப்பிலேயே, மச்சான், பாப்பாக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதமாம். வீட்லயும் பேசிட்டேன். அப்பா அம்மாக்கு முழு சம்மதம். உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட பேசணும்னு சொல்றாங்க என்று படபடவென்று விஷயத்தை சொல்லி முடிக்க, அவனின் மச்சான் என்ற அழைப்பில் எங்கே கௌதமிற்கோ பேச்சே வரவில்லை. தான் கேட்பது கனவா என்ற சந்தேகம் வர, தன்னை கடந்து சென்ற ஜெய்யை அழைத்தவன் தன் கையை கிள்ள சொல்ல, அவனோ இவனை விசித்திரமாக பார்த்து கொண்டே இதுதான் சாக்கென்று நறுக்கென்று கிள்ள, ஆ என்று அலறிய கௌதம் தம்பியை அடிக்க எழுந்து செல்வதற்குள் அவன் ஓடியிருந்தான். அந்த பக்கம் இனியனோ இவனின் அலறல் கேட்டு சிரித்து கொண்டிருந்தான். மச்சான், என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா என்று கௌதம் பொய்யான கோபத்துடன் கேட்கவும் அவனின் சிரிப்பு இன்னும் அதிகமானது. வெகு நேரம் சிரித்தவன், இல்ல மச்சான், சின்ன குழந்தையாட்டம் இன்னும் கிள்ளி விளையாடுறீங்களே, அதான் சிரிப்பு வந்துடுச்சு என்று சொல்லிவிட்டு மீண்டும் இனியன் சிரிக்க, உன் தங்கச்சி நேத்து ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாளேன்னு நானே சோகமா இருந்தேன். இப்ப நீ சம்மதம் சொல்லவும் என்னால நம்ப முடியல. அதான் இந்த கிள்ளு விளையாட்டு என்று சோகமாக ஆரம்பித்து உற்சாகமாக முடித்தான். பாப்பாக்கும் உன்னை பிடிச்சிருக்கு மச்சான். ஆனா நான் என்ன சொல்வேன், வீட்டில் அப்பா அம்மா என்ன சொல்வாங்கன்னு யோசிச்சுட்டு
உன்கிட்ட ஒன்றும் சொல்லாம வந்திருக்கா. நேத்து நைட் நான் நேரே போய் அவகிட்ட பேசினேன். அப்புறம் அவளை வச்சுட்டு வீட்லயும் பேசினேன். ஆரம்பத்துல கொஞ்சம் யோசிச்சாங்க. அப்புறம் எங்களுக்கு சம்மதம்னதும் சரின்னு சொல்லிட்டாங்க என்று நடந்த அனைத்தையும் கூறினான் இனியன். கள்ளி மனசுக்குள்ள நம்ம மேல ஆசையை வச்சுக்கிட்டு தான் ஒண்ணுமே சொல்லாம போனாளா? அதுவும் பைக்கை விட்டு இறங்கியதும் ஒரு லுக்கு வேற. கல்யாணம் முடியட்டும் வச்சுக்கிறேன் என்ற எண்ணம் தோன்ற சிரிப்புடன் இனியனிடம் பேசிவிட்டு வைத்தான். அடுத்து இரு வீட்டு பெரியவர்களும் பேச அனைவருக்கும் இந்த திருமணம் பிடித்து விடவே அடுத்த முகூர்த்தத்திலேயே கௌதம் யாழினி திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. அம்மோ, ஓடாதடி, நில்லு, நானா பிடிச்சா சேதாரம் உனக்குத்தான் என்றபடி அந்த அதிகாலை பொழுதில் யாழினியை துரத்தி கொண்டிருந்தான் கௌதம். ஆனால் அவளோ சிறு குழந்தை போல இவனுக்கு பழிப்பு காட்டியபடி அந்த ஹோட்டலின் ஹனிமூன் சூட் அறையில் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். திருமணம் முடிந்த மறுமாதம் அலுவலகத்தில் 10 நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு 2 வாரம் ஹனிமூன் ட்ரிப்பாக ஷிம்லா வந்திருந்தனர். வந்த இடத்தில்தான் இந்த அக்கப்போர். அதற்கு காரணம் கொஞ்சம் ரீவைண்ட் செய்து பார்ப்போம். வந்து 2 நாட்கள் ஆகியிருந்தது. அன்று காலை சீக்கிரமே எழுந்து கொண்ட யாழினி தன்னை இறுக அணைத்திருக்கும் கௌதமின் முகத்தையே சில நொடிகள் இமைக்காமல் பார்த்தவள் வெட்க புன்னகையுடன் குனிந்து அவனின் நெற்றியில் இதழ் பதிக்க நேற்று இரவு நடந்தவையெல்லாம் கண்முன் ஓடியது. நைட் எல்லாம் என்ன தூங்க விடாம சாருக்கு தூக்கத்தை பாரு, ஏதாவது பண்ணணுமே என்று தனக்குள் பேசிக்கொண்டவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்க, வந்து வச்சுக்கிறேன் உங்களை என்றபடி எழுந்து குளித்து முடித்து வந்தவள் தன்னுடைய கண் மையை எடுத்து வந்து தூங்கி கொண்டிருந்த கௌதமின் உள்ளங்கை முழுவதும் தடவிவிட்டு பின்பு பூச்சாடியில் இருந்து ஒரு குச்சியை உருவி அவன் முகத்தில் படரவிட கூச்சத்தில் அசைந்த கௌதம் தன் கையை வைத்து முகத்தை துடைக்க அவன் கையில் இருந்த கருப்பு மை அவன் முகம் முழுவதும் அப்பி இருக்க அவன் முகத்தை பார்த்து பக்கென்று சிரித்துவிட்ட யாழினியின் சிரிப்பில் மெதுவாக கண் விழித்தவன் அவளின் புன்னகை பார்த்து பல்லை காட்டியபடி குட் மார்னிங் அம்மோ என்று சொல்ல கருப்பு முகத்தில் கண்களும் பற்களும் மட்டும் வெள்ளையாக தெரிய அந்த காட்சியில் ஒரு படத்தின் காமெடி காட்சி யாழினிக்கு ஞாபகம் வர இன்னும் விழுந்து விழுந்து சிரித்தாள். என்னமோ, எதுக்கு சிரிக்கிற என்று கௌதம் கேட்டதும் உங்க உங்க என்று அவனின் முகத்தை கை காட்டியபடி மீண்டும் அவள் விழுந்து விழுந்து சிரிக்க கௌதமோ, என்னாச்சு இவளுக்கு, ஒருவேளை நைட்டோட நைட்டா பீஸ்ட் ஆகிட்டேனா என்றபடி கண்ணாடியை எடுத்து பார்க்க அப்பொழுதுதான் யாழினி செய்து வைத்திருந்த அக்கப்போர் தெரிய வர அம்மோ என்றபடி அவளை துரத்த ஆரம்பித்திருந்தான். பல நிமிடங்கள் இவனுக்கு போக்கு காட்டி கொண்டிருந்தவளை ஒரு கட்டத்தில் ஏமாற்றி வளைத்து பிடித்தவன் மாட்டினியா நீ என்று கூறிக்கொண்டே அவள் இடுப்பில் கை கொடுத்து அப்படியே தூக்கி கொள்ள யாழினியோ என்ன பண்ண போறீங்க என்ற முகத்தை பீதியாக வைத்து கொண்டு கேட்க, எனக்கு மை பூசி விட்டல்ல, அதே மாதிரி உனக்கு பூச போறேன் என்று பதில் சொல்ல, எப்படி என்று அவள் பதில் கேள்வி கேட்க, இப்படித்தான் என்று சொன்னவன் அப்படியே அவளை கட்டிலில் தொப்பென்று போட்டுவிட்டு அவள் மேல் கவிழ்ந்தவன் தன் முகத்தில் இருந்ததை முத்த ஊர்வலத்தின் வாயிலாக அவள் உடல் முழுவதும் பூச, கூசுது விடுங்க என்று அவள் எவ்வளவோ கெஞ்சியும் முத்தத்தில் ஆரம்பித்ததை கூடலில் கொண்டு போய் முடித்து தான் நினைத்ததையும் அவள் நினைக்காததையும் செய்து முடித்த பின்பே அவளை விடுவித்தான் கௌதம். அடுத்து காலை உணவை முடித்து கொண்டு ஹோட்டலை விட்டு கிளம்பி வந்தவர்கள் அதிகாலை வெயில் குளிர் பனி என்ற இரண்டும் கலந்த அந்த அழகிய வானிலையை ரசித்து கொண்டே ஊர் சுற்றினார்கள். ஜாக்கு ஸ்லோப், ஸ்கேண்டல் பாயிண்ட், ஸ்டேட் மியூசியம், நல்டேஹ்ரா அண்ட் ஷாலி பீக், சாட்விக் ஃபால்ஸ், குஃப்ரி டாடா பானி ரிட்ஜ், ஜாக்கு டெம்பிள், செயில், டாரா தேவி டெம்பிள், அண்ணா டேல் போன்ற ஷிம்லாவின் பிரபல சுற்றுலா இடங்களை அந்த 2 வாரங்களும் சுற்றியவர்கள் கைவினை பொருட்கள், கம்பளி துணிகள் போன்றவற்றிற்கு பிரபலமான மால், லேக்கர் பஜார், திபெத்தியன் மார்க்கெட் எம்போரியம், லோயர் பஜார் போன்ற இடங்களில் ஷாப்பிங் செய்து குடும்பத்தினர் அனைவருக்கும் பரிசு பொருட்களை வாங்கி கொண்டனர்.
இவ்வாறு திகட்ட திகட்ட தீநிலவை கொண்டாடியவர்கள் 2 வாரம் கழித்து சென்னை வந்து சேர்ந்தனர். வீடு வந்து சேர்ந்ததும் ஷிம்லாவில் இருந்து வாங்கி வந்திருந்த பொருட்களை எல்லோருக்கும் கொடுத்தாள் யாழினி. சேகருக்கு கைத்தறி சால்வையும் ஜெய்க்கு ஸ்வெட்டர் மற்றும் வாட்ச் ஒன்றையும் அன்பளிப்பாக வழங்கினாள். பின் மாலை கௌதமுடன் இனியனின் வீட்டிற்கு சென்ற யாழினி சேகருக்கு வாங்கிய அதே மாடலில் தன் பெற்றோருக்கு வாங்கி இருந்த சால்வையையும் கூடவே அன்னைக்கு வாங்கியிருந்த கைவினை பொருட்கள் சிலவற்றையும் கொடுத்தவள் ஜெய்க்கு வாங்கியது போலவே இனியனுக்கு வாங்கியிருந்த ஸ்வெட்டர் மற்றும் வாட்சையும் அவனிடம் கொடுத்தாள். அதன் பின் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பும் நேரம் தன் போன மாத சம்பள பணத்தை இனியனிடம் கொடுத்தவள் நாளை ஊருக்கு போனதும் பெற்றோரிடம் கொடுத்து விடும்படி கூறினாள். தான் நேரடியாக கொடுத்தால் பெற்றோர் நிச்சயம் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று அவளுக்கு தெரியும். முன்பு என்றால் பரவாயில்லை, ஆனால் இப்பொழுது திருமணமாகி விட்டதால் தன் சம்பள பணத்தை வாங்க மறுத்து விடுவார்கள். அதுவே அண்ணனிடம் கொடுத்து அனுப்பினால் எப்படியாவது வாங்க வைத்து விடலாம் என்று நினைத்திருந்தாள். கூடவே அவர்கள் ஊரில் அடுத்த வாரம் கோவில் திருவிழா. அதற்கு இவளும் கௌதமும் விருந்துக்கு செல்வதால் தந்தைக்கு செலவுக்கு பணம் தேவைப்படும் என்பதை இவள் உணர்ந்திருந்தாள். ஆகையால் தான் இனியன் மறுக்க மறுக்க அவன் கையில் சம்பள பணத்தை திணித்திருந்தாள். ஆனால் இனியனோ அதை வாங்காமல் பாவமாக கௌதமை பார்த்தவன், ஏமச்சா நீயாவது சொல்லக்கூடாதா? இதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு செலவுக்கு தேவைப்படும்ல என்ற மச்சானை துணைக்கு அழைக்க, கௌதமோ அவ கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு மச்சான்? ஆம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் பொண்ணை படிக்க வைக்கவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பையனுங்க எப்படி பெத்தவங்களுக்கு கடமைப்பட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் பெத்தவங்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. ஆம்பளை பசங்களுக்காவது கடைசி காலம் வரை பெத்தவங்களை கூட இருந்து பார்த்துக்க சந்தர்ப்பம் கிடைக்குது. ஆனா அந்த சந்தர்ப்பம் கூட பொண்ணுங்களுக்கு கிடைக்கிறது இல்லையே. அப்போ அட்லீஸ்ட் தன் பெத்தவங்க வாங்கி கொடுத்த டிகிரியில சம்பாரிச்ச சம்பளத்தை பெத்தவங்க கிட்ட கொடுக்கறதுல என்ன தப்பு? அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டியோட செலவை என்னால பார்த்துக்க முடியும் மச்சான். அவ சம்பாரிச்சுதான் அவ செலவை பார்த்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அப்பாக்கும் பென்ஷன் பணம் வருது. ஸோ எங்க 2 பேரோட சம்பளம் வீட்டு செலவுக்கு போதும். இதுக்கு மேல உன் தங்கச்சி சம்பளம் வந்துதான் வீடு நிறைய போகுதுன்னு இல்லை. அது அவ உழைச்சு சம்பாதிச்சது. அவ பெத்தவங்களுக்கு கொடுக்கறா. இதுல நான் சொல்ல எதுவும் இல்லை. இதை ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. யோசிக்காம வாங்கிக்கோ மச்சான் என்ற நீண்ட விளக்கம் கொடுக்க அண்ணன் தங்கை இருவரும் அவனை பெருமையாக பார்த்தனர். இனியனின் வார்த்தையில் தன் நன்றிகளை கூற யாழினியோ கலங்கி இருந்த தன் கண்களின் மூலம் காதலுடன் கலந்த தன் நன்றிகளை உணர்த்தினாள். பணத்தை பெட்டியில் வைக்கவென இனியன் உள்ளே சென்றதும் தன் மனைவியின் அருகில் குனிந்த கௌதம், என்ன அம்மு நீ சின்ன பிள்ளை மாதிரி கண் கலங்கிக்கிட்டு? உன்னை இப்படி பார்த்தா மச்சான் மனசு கஷ்டப்பட போகுது. முதல்ல கண்ணை தொட. இல்லை நான் வெளியிடம்னு பார்க்க மாட்டேன். என் லிப்ஸ் வச்சு தொடச்சி விடுவேன். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்று சிரிப்புடன் சொல்லவும் கஷ்டப்பட்டு புன்னகைத்தவள் தேங்க்ஸ்ங்க என்றாள் நன்றியுடன். அவளின் நன்றியை கேட்டு, அம்மு அடி வாங்க போற, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் என்று பொய்யாக இவன் முறைக்க அவளோ புன்னகையுடன் தன் கண்களை துடைத்து கொண்டாள். சொன்னது போலவே தன் மனைவியை அழைத்து கொண்டு அவளின் ஊர் கோவில் திருவிழாவிற்கு சென்றான் கௌதம். நல்ல வேளை விடுமுறை தினத்தில் திருவிழா வந்தது. அவர்கள் இருவருக்கும் வசதியாக போயிற்று. வியாழக்கிழமை ஊருக்கு கிளம்பி சென்றவர்கள் திங்கள் மதியம்தான் சென்னைக்கு திரும்பினர். அங்கிருந்த 3 நாட்களும் யாழினி கௌதமை ஒரு இடத்தில் உட்கார விடவில்லை. தான் படித்த பள்ளிக்கூடம், விளையாடிய இடங்கள், ஆடு மாடு கோழி, தோழிகள் வீடு, அவள் அடிக்கடி செல்லும் தோப்பு, வயல், கோவிலுக்கு பின்னால் இருக்கும் விளையாட்டு மைதானம், மிட்டாய் வாங்கி சாப்பிடும் பலசரக்கு கடை, சினிமா பார்த்த சிறிய தியேட்டர் என ஊரில் ஒரு தெரு விடாமல் சுற்றி காட்டியதோடு எல்லா இடத்திலும் அவனுடன் விதவிதமான முகபாவனையுடன் புகைப்படமும் எடுத்து கொண்டாள். திருவிழா அன்று அன்னையின் அறிவுறுத்தலின் பேரில் பெரிய கரை போட்ட அழகிய மாம்பழ நிற பட்டு புடவையை கட்டி சிறிய அளவில் நகை போட்டு ஜடை பின்னி அதில் மல்லிகை பூவை சூடி
அழகிய மங்கையாக யாழினி காட்சியளிக்க அவளை பார்த்த கௌதமோ தன் கண்களை அவள் மேல் இருந்து எடுக்க முடியாமல் திணறினான். மாலை திருவிழா நேரம். யாழினியின் தந்தையும் அண்ணனும் கோவிலுக்கு கிளம்பியது. யாழினியை அழைத்த அவள் தாய் கௌதமிற்கு குடிக்க காஃபி போட்டு கொடுத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து கோவிலுக்கு வரும்படி கூறிவிட்டு சென்றார்கள். ஏனெனில் புதிதாக திருமணமானவர்கள் அங்கே போய் சும்மா உட்காரும் நேரம் எல்லோரும் இவர்களை பார்க்க நேர்ந்தால் கண் திருஷ்டி பட்டுவிடும் என்று கூறினார். இந்த சாக்கில் மகளுக்கும் மருமகனுக்கும் தனிமை கொடுத்துவிட்டு சென்றார். அனைவரும் கிளம்பிய அடுத்த நொடி வாசலில் நின்றிருந்த தன் மனைவியின் இடுப்பில் கை கொடுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்ட கௌதம், அம்மு கலக்கரடி, அப்படியே தேவத மாதிரி, கோயில் சில மாதிரி இருக்க என்று கூறி அவள் கன்னத்தில் முத்தமிட்டவன் மேலும் முன்னேறப் போக அவனிடமிருந்து கஷ்டப்பட்டு விலகியவள், வேண்டாம் மாமா, கோவிலுக்கு போகும் பொழுது இதெல்லாம் தப்பு என்று சிறு குழந்தை என முகத்தை வைத்து கொண்டு சொல்ல, அவளின் மாமா என்ற அழைப்பில் இறங்கி போன கௌதம், அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லடி என் பொண்டாட்டி என்றவன் பாய்ந்து சென்று மீண்டும் அவளை தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தவன், அது என்னடி புதுசா மாமான்னு சொல்ற, கேட்கும் போதே கிக்கா இருக்கு என்று கூற, யாழினியோ வெட்கத்துடன் கீழே குனிந்து கொண்டு, அம்மா தான் அப்படி கூப்பிடு சொன்னாங்க என்று சொல்ல, இது கூட நல்லாத்தான் இருக்கும் அம்மோ என்றவன் அவள் இதழ்களில் நீண்ட முத்தத்தை வைத்த பின்பே அவளை விடுவித்தான். அன்றில் இருந்தே அவர்களின் தனிமை நேரத்தில் அவளின் மாமா என்ற அழைப்பு வழக்கமானது. இதோ அவர்களின் திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கடந்திருந்தது. அன்றைய தின சுகமான நினைவுகள் மனதில் ஓட முகத்தில் புன்னகையுடன் விசில் அடித்து கொண்டே அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்தான் கௌதம். அன்றைய அந்த இதழ் தீண்டலில் மூழ்கி போனவனுக்கு இப்பொழுது யாழினியை முத்தமிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற பூனை நடை நடந்து அறையின் வாசலில் எட்டி பார்த்தவனின் கண்களில் மதிய உணவை லஞ்ச் பாக்ஸில் வைத்து கொண்டிருந்த மனைவி கண்ணில் பட கள்ள சிரிப்புடன், யாழினி என்னோட பேக் எங்க, இங்க வச்சிருந்ததை காணோம் என்று சத்தமாக குரல் கொடுக்க அவளோ தன் வேலையை பார்த்து கொண்டே, அங்கதானே இருக்கு, நல்லா பாருங்க என்ற பதிலுக்கு கத்த, ச்சு நல்லா தேடிட்ட, இங்க இல்ல, வந்து எடுத்து கொடு யாழினி என்றான் பதிலுக்கு. ஒரு பொருளை தேடி எடுக்க தெரியல இவங்களுக்கு, இன்னும் சின்ன குழந்தையாட்ட இருக்காங்க என்ற முணுமுணுப்புடன் அறைக்குள் நுழைந்தவளை கௌதம் பின்பக்கம் இருந்து அணைத்து கொள்ள அதில் திடுக்கிட்டவள், என்னங்க நீங்க, யாராவது வரப்போறாங்க, விடுங்க, ஆபீஸ்க்கு நேரமாச்சு என்று சிரிப்புடன் நெளிய, எப்ப பாரு இதையே சொல்லுடி, எல்லாம் எனக்கு தெரியும், ஜெய் அப்பவே காலேஜ் போயிட்டான், அப்பா பால்கனியில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க, முதல்ல நீ இங்க ஒரு கிஸ் கொடு என்ற தன் உதட்டை அவன் காண்பிக்க அவளோ முடியாது என்பது போல சிடுங்க, நீ தரட்டு என்னடி, நானே எடுத்துக்கிறேன் என்றவன் தான் எதிர்பார்த்ததை பெற்றுக்கொண்டே அவளை விடுவித்தான். இப்படியே அன்பும் காதலும் ஊடலும் கூடலுமாக அவர்களின் திருமண வாழ்க்கை சென்று கொண்டிருக்க, ஒரு நாள் வேலை முடிந்த கௌதமுக்கு முன்பே வீட்டிற்கு வந்த யாழினி தன் கையில் இருந்த சாவியை வைத்து வாசல் கதவை திறந்து வீட்டிற்குள் வர, ஹால் தரையில் கௌதமின் தந்தை சேகர் மயக்கம் போட்டு விழுந்திருப்பது தெரிய, மாமா என்ற அலறலுடன் அவரின் அருகில் சென்ற மூச்சை பார்த்தவளுக்கு அவரின் மயக்கம் புரிய அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் அவரை ஆட்டோவில் அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு சென்றவள் உடனே அங்கே அட்மிட் செய்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து சேர்க்கை கட்டணம் எல்லாம் கட்டிவிட்டு மருத்துவர் அவரை செக் செய்யும் நேரம் கௌதமிற்கு அழைத்து விஷயத்தை சொல்ல அவனோ அடித்து பிடித்து கிளம்பி வந்தான். கௌதம் மருத்துவமனைக்கு வரவும் செக் செய்து முடித்துவிட்டு வெளியே வந்த மருத்துவர், லோ பிபி, அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, மெடிசன்ஸ் எழுதி கொடுத்துருக்க, உடம்பு சரி ஆகிற வரைக்கும் யாராவது பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க, மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிட்டா எதுவும் ப்ராப்ளம் இல்லை, டேக் கேர் என்று கூறிவிட்டு சென்றார். அவர் சென்றதும் தேங்க்ஸ்டா அம்மு என்ற கண்கள் கலங்க யாழினியிடம் கௌதம் சொல்ல, ச என்னங்க நீங்க என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, முதல்ல அவர் எனக்கு அப்பா, அப்புறம்தான் மாமா, ஏன் அப்பாவை நான் பார்க்காம வேற யார் பார்த்துக்கிறது, கண்ணை தொடைங்க என்று சொல்ல அவளை பெருமையுடன் பார்த்தான் இவன். இதற்கிடையில் பேங்கில் லோன் போட்டு அவசரத்திற்கு உதவும் என்று
கார் வாங்கினான் கௌதம். சேகரின் திடீர் மயக்கம் அவனை கொஞ்சம் பயம் கொள்ள செய்திருந்தது. அன்றைய தினம் ஆட்டோ பிடித்து போவதற்குள் யாழினி எவ்வளவு பரிதவித்து போயிருப்பாள் என்ற அன்றைய நிகழ்வை நினைத்தவன் அதற்காகவே உடனே கார் ஒன்றை வாங்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்து வாங்கியிருந்தான். அதன் பின் வந்த நாட்கள் சேகரை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டாள் யாழினி. கிடைக்கும் நேரங்களில் அலுவலகத்திற்கு லீவ் போட்டுவிட்டு சேகரை பார்த்து கொண்டாள். நேரம் தவறாமல் அவருக்கு தேவையான உணவுகளை செய்து அவரை உண்ண வைத்து மாத்திரைகளை நேரத்துக்கு கொடுத்து என்று அவருக்கு தேவையானவற்றை முகம் சுளிக்காமல் செய்தாள். அலுவலகம் செல்லும் நேரம் அவரது மொபைலில் மாத்திரை எடுக்க வேண்டிய நேரத்துக்கு ரிமைண்டர் அலாரம் செட் செய்து அத்தோடு பக்கத்து வீட்டு பெண்மணியிடமும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டுத்தான் செல்வாள். வேலை நேரத்திலும் சரியான நேரத்திற்கு சேகருக்கு போன் செய்து அவர் உணவு மாத்திரை எல்லாம் எடுத்து கொண்டாரா என்று தவறாமல் விசாரிப்பாள். இப்படியாக அவருக்கு பெற்ற மகளாகவே மாறிப்போனாள். அவருக்கு அப்படி என்றால் ஜெய்யை தன் உடன் பிறந்த தம்பியாகவே பார்த்து கொண்டாள். தினமும் இரவு உணவு முடிந்ததும் அவனின் கல்லூரியில் நடந்தவற்றை, பாடம் சம்பந்தப்பட்டவற்றை என்று எல்லாம் கேட்டுக்கொள்பவள். பாடத்தில் அவனுக்கு இருக்கும் சந்தேகங்களை தீர்த்து ரெக்கார்ட் ஒர்க், சார்ட் ஒர்க் என்று அவனது வகுப்பில் கொடுக்கும் வேலைகளிலும் அவனுக்கு உதவி செய்து என்று எல்லாம் செய்தாள். நாளடைவில் ஜெய்யே அவளிடம் அன்றைய நிகழ்வுகளை தானே சென்று சொல்பவன். சில சமயங்களில் கல்லூரி கலாட்டாக்களையும் பெண்களை கிண்டல் செய்வதையும் சொல்பவன். இன்னைக்கு ரோட்ல ஒரு பொண்ணை பார்த்த அண்ணி, அழகா இருந்துச்சு, காலேஜ்ல அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப வழியுது அண்ணி என்ற இளமையின் கலாட்டாக்களையும் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் தன் மனதில் இருக்கும் எல்லாவற்றையும் யாழினியுடன் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். சில சமயம் ஜோக் சொல்லி அவர்களுக்குள் சிரிக்கும் சத்தம் அந்த வீட்டையே சிரிப்பில் ஆழ்த்தும். அந்த நேரங்களில் என்ன ஜெய் அவ்வளோ சிரிப்பு, ரூம் வரைக்கும் கேக்குது என்றபடி கௌதமும் அவர்களின் பேச்சில் கலந்து கொள்பவன். என்ன விஷயம் என்று தெரிந்ததும், டேய் காலேஜ்ல படிக்காம பொண்ணை சைட் அடிக்கிறையா என்று சில சமயம் தம்பியை கிண்டலுடன் கூடிய அந்த நேரம், பின்ன உங்கள மாதிரி அம்மாஞ்சியா இருப்பாங்களா, சும்மா சைட்டு தானே அடிக்கிறா, இப்ப என்ஜாய் பண்ணாம வேற எப்ப பண்ணுவாங்களாம், உங்கள மாதிரி அரைக்கிழவன் ஆன பிறகா என்ற கௌதமுக்கு கவுண்டர் கொடுக்கும் யாழினி சிரிப்புடன் ஜெய்க்கு ஹைஃபை கொடுப்பாள். அம்மோ நான் அரைக்கிழவனா என்ற பதிலுக்கு தேவையில்லாமல் சிரித்தெழும் கௌதம். நான் சைட் அடிச்சு நீ பார்த்ததில்லையே, காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி சுத்தி வந்திருக்காங்க தெரியுமா, என்னோட கெப்பாசிட்டி உனக்கு எப்படி தெரியும் என்ற காலரை தூக்கி விட்டு கொண்டே திரும்ப யாழினியோ ஒற்றை புருவத்தை தூக்கி ஸ்பெயின் காளை போல புசு புசுவென மூச்சு விட்டு கொண்டே அவனை முறைத்து கொண்டிருப்பாள். அவளை பார்த்ததும் தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ என்ற மனதுக்குள் இவன் நினைக்க, அங்கே ஜெய்யோ, ஐயையோ சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டியே அண்ணே, இன்னும் சிறிது நேரத்தில் 3ஆம் உலகப் போர் ஆரம்பம் என்று மைண்ட் வாய்ஸில் என்று நினைத்து சத்தமாகவே சொல்லிவிட, ஜெய் என்ற உரிமையபடி அவன் பக்கம் திரும்பிய யாழினி, உங்கிட்ட இருக்கிறதுலயே பெரிய புக்கா எடுத்துக்கொடு என்ற குரலில் தீப்பொறி பறக்க சொல்ல, அடுத்த நொடி அண்ணனின் முறைப்பையும் மீறி அண்ணி கேட்டதை எடுத்து கொடுத்த ஜெய், அண்ணா ஆல் தி பெஸ்ட், அண்ணி ரெடி ஸ்டார்ட், மீ எஸ்கேப் என்றபடி அங்கிருந்து ஓடிவிடுவான். அடுத்து அங்கு நடந்த அக்கப்போரில் உடம்பில் ஒரு இடம் விடாமல் ஊமை குத்து விழுந்து கௌதமின் சட்டை கிழிந்து தொங்கியது எல்லாம் வெளியே சொல்ல முடியாத ரகசியம். இப்படி ஒவ்வொரு முறையும் தேவையில்லாமல் வாயை விட்டு அடிகளையும் வாங்கி கொண்டு வெளியே வரும் பொழுது, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பூனையும் பால் குடிக்குமா ரேஞ்சுக்கு இருந்துக்கிட்டு இப்ப என்னடான்னா புருஷனைய புரட்டி எடுக்கிறா, அம்மா வாய் ஒரு பக்கமா கோணிக்குச்சே என்று சொல்லிக்கொண்டே அவையார் மாதிரி முதுகு வளைந்து அறையை விட்டு வெளியே வருவது வழக்கமாகிவிட்டது கௌதமிற்கு. இவ்வாறு சேகருக்கு மகளாக, ஜெய்க்கு தாயாக, கௌதமிற்கோ இவை இரண்டும் சேர்ந்து கூடவே மனைவியாக என்று அந்த வீட்டின் மகாலட்சுமியாக இருந்தாள் யாழினி. அந்த சந்தோஷத்தில் தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்பதையே அவள் மறந்து போயிருந்தாள். அதை பற்றிய நினைவும் அவளுக்கு இல்லை. கிராமத்தில் இருந்தால் ஒருவேளை அக்கம் பக்கத்தினரின் விசாரிப்பில்
குழந்தை பற்றிய விஷயம் மனதுக்குள் இருந்திருக்குமோ? ஆனால் இங்கே இந்த பிஸியான சென்னை அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்கள், என்ன நடக்கிறது என்று கூட பார்க்காத மக்களுக்கு மத்தியில் அதை பற்றி பேச ஆள் இல்லை. இப்படியே கௌதம் யாழினி திருமண வாழ்க்கை 4 வருடங்கள் கடந்தது. இதற்கிடையில் யாழினியின் தாய் அடிக்கடி இவளை போனில் அழைத்து பேசுவார். ஆரம்பத்தில் ஒன்றும் சொல்லாமல் இருந்தவர் இப்போதெல்லாம் அடிக்கடி மாதவிடாய் சரியாக வருகிறதா என்ற கேள்வியை கேட்க ஆரம்பித்தார். சட்டென்று அவரின் பேச்சின் மறைமுக பொருளை புரிந்து கொள்ளாத யாழினி அவரின் கேள்விக்கு பதில் கூறிவிட்டு போனை வைத்து விடுவாள். அவளது தாய்க்கோ ஒருவேளை வேலையை நினைத்து கொண்டு குழந்தையை தள்ளி போடுகிறார்களோ என்ற எண்ணம் இருந்து வந்தது. அதுவும் இல்லாமல் படித்த அவருக்கு இப்பொழுது இதெல்லாம் சாதாரணம் என்ற எண்ணம் தோன்றினாலும் ஒரு தாயாக வருடங்கள் கடந்து கொண்டிருக்கிறதே என்ற கவலையும் அவருக்கு இருந்து வந்தது. அப்படித்தான் ஒரு சமயம் திருவிழா என்று கௌதமுடன் ஊருக்கு வந்திருந்தாள் யாழினி. ஒரு நாள் அதிகாலை வேளை கிச்சனில் நின்று கொண்டிருந்தவள் திடீரென்று வயிற்றை பிடித்து கொண்டு கொல்லைப்புறம் சென்று வாந்தி எடுக்க அங்கே வந்த அவளின் தாய் தவறாக புரிந்து கொண்டு விசேஷம் அடி என்றபடி அவளின் முகத்தை திருஷ்டி கழிக்க, என்னம்மா சொல்ற, வாந்தி எடுத்ததுக்கு விசேஷம் அது இதுன்னு நேத்து இங்க பக்கத்துல கடையில அவரும் நானும் பரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். அது ஒத்துக்கல போல. நேத்துல இருந்தே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது இப்போ வாந்தியா வந்துடுச்சு. இதுக்கு போய் என்று அழுத்து கொள்ள அவரின் முகம் வாடி போனது. ஏன் யாழினி, வேலையை நினைச்சு பிள்ளையை தள்ளி போட்டுட்டு இருக்கிறையாடி? எங்களை நாங்க பாத்துக்கிறோம். அப்பா கடனையும் அடைச்சாச்சு. இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போய் கஷ்டப்படணும்னு வேண்டாம்டி என்று கேட்க, என்னம்மா சொல்ற என்ற மகள் முழிக்க, உனக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஓடிடுச்சு. இன்னும் உனக்கு குழந்தை இல்லையேன்னு 4 பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதான் எங்களை நினைச்சு தள்ளி போடுறியான்னு கேட்குறேன் என்று அவர் விளக்கம் சொன்னதும் தான், ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கோ? ஆமா, இத்தனை நாள் இதை பத்தி நான் யோசிச்சதே இல்லையே. ஏன் எனக்கு இன்னும் குழந்தை உண்டாகல என்று பல எண்ணங்கள் அவள் மனதை சூழ்ந்து கொண்டன. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா என்ற தாயிடம் பதில் கூறியவளுக்கு சென்னை வரும் வரை குழந்தை பற்றிய எண்ணம்தான் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. சென்னை வந்ததும் ஒரு நாள் குழந்தை பற்றிய விஷயத்தை கௌதமிடம் இவள் பேச, அவனோ, நாம ஒன்னும் தடுக்கலையே அம்மோ, நடக்கும்போது நடக்கட்டும் என்று அவளை சமாதானம் செய்ய, இல்லைங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அப்படி இருந்தும் குழந்தை உண்டாகல. ஒருவேளை குழந்தையே இல்லா என்றவளின் உதட்டை பட்டென்று மூடியவன், இப்படியெல்லாம் ஏன் பேசுறாமோ? எல்லாருக்கும் உடனே குழந்தை பிறக்கிறது இல்ல. ஒவ்வொருத்தங்களுக்கும் டைம் எடுக்கும். சிலருக்கு 6 மாசம், சிலருக்கு 2-3 வருஷம், சிலருக்கு அதுக்கும் மேல. இதெல்லாம் நம்ம கையில இல்லடா. நிச்சயம் நமக்கும் பிறக்கும். அப்படியே உன்ன மாதிரியே உன் பொண்ணு இருப்பா என்று சமாதானம் கூற அவளின் முகம் தெளிவடையவில்லை. இருந்தும் கௌதமிற்காக அந்த பேச்சை அப்படியே விட்டாள். ஆனால் அந்த விஷயம் அவள் மனதின் ஓரத்தில் தங்கிவிட்டது. அதன் பின் வந்த நாட்களில் குழந்தை பற்றிய பேச்சும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் அவள் பேச்சில் அதிகம் தெரிந்தது. சில சமயம் அதை நினைத்து சத்தம் இல்லாமல் அழுவாள். அப்படித்தான் ஒரு நாள் லேசான விசும்பல் சத்தம் தன் அருகில் கேட்கவும் திரும்பி பக்கத்தில் படுத்திருந்த யாழினியை கௌதம் பார்க்க, கண்ணீர் வழிய அவள் படுத்திருந்தாள். அதில் பதறியவன் அவளை திருப்பி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு, அம்மு, எதுக்குடா அழற, என்னாச்சு என்று கேட்க, அவளோ மீண்டும் குழந்தை பற்றிய பேச்சை எடுக்க, சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் அம்மு என்றான் சலிப்பாக. எதுக்கும் போய் டாக்டரை பார்க்கலாம் மாமா என்று அவள் பதில் சொல்ல, போய் பார்த்து என்றவனின் குரலில் லேசாக கோபம் எட்டி பார்த்தது. அப்பதானே மாமா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியும். என்னன்னு காரணம் தெரியாமலே பிறக்கும்னு நாமளே நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் ரொம்ப லேட் ஆகி அதால எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல என்ற காரணம் சொன்னவளை என்ன சொல்வது என்ற கௌதமிற்கு சுத்தமாக புரியவில்லை. சமாதானம் செய்து செய்து ஓய்ந்து போயிருந்தவன், சரி, போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்றான் சிறு எரிச்சல் குரலில். 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சந்தோஷம் மாமா.
ஒருவேளை என்னால பிள்ளை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்ற தயக்கமாக இழுத்தவளை பட்டென்று தன்னிடம் இருந்து விலக்கியவன், ஆ சொல்லு, இல்லனா என்று அவளை முறைத்து கொண்டு கூர்மையாக கேட்க, அவளோ பயத்துடன், நான் நான் என்ன டைவர்ஸ் செஞ்சுட்டு என்று தயங்கி தயங்கி அவள் சொல்ல, போதும் நிறுத்தடி, ஏண்டி பொம்பளைங்க இப்படி இருக்கீங்க, ப்ராப்ளம் நம்ம மேலேயே இருந்தாலும், டேய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துனல, இப்ப மட்டும் பொம்பளை மாதிரி ஓடுறேன்னு புருஷன்காரன் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கறத விட்டுட்டு, என்னாலதான் நான் விலகிக்கிறேன்னு எப்ப பார்த்தாலும் தப்ப உங்க மேல போட்டுக்கிட்டு, ச்சே, புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் கல்யாண வாழ்க்கையில சம பங்கு இருக்கு யாழினி. கடைசி வரைக்கும் ஒண்ணா இருப்போம்னு தான் 2 பேரும் கல்யாண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களை தைரியமா ஏதோ ஒரு நம்பிக்கையில கல்யாணம் செய்யறவங்களுக்கு அதே போல அவங்க கஷ்ட நஷ்டத்திலையும் கூட இருக்க தெரியணும். அதை விட்டுட்டு பிள்ளை பெத்துக்க முடியல, படிக்காதவ, அழகா இல்லைன்னு காரணம் சொல்லிக்கிட்டு டைவர்ஸ் பண்றது, விட்டுட்டு ஓடுறது, இதெல்லாம் அசிங்கம். அதுக்கு அவங்க கல்யாணமே செஞ்சுக்க வேண்டாம். சந்தோஷம் இருக்கும்போது கூட இருந்துட்டு, கஷ்டம்னு வரும்போது நீ எனக்கு வேண்டாம்னு சொல்றது கோழைத்தனம் அம்மு. யாருக்காவது பிள்ளை இல்லைன்னா அவங்கள நாடு கடத்திட போறாங்களா, இல்ல தூக்கு தண்டனை கொடுத்துடுவாங்களா? குழந்தை இல்லைன்னு புறம் பேசுறவங்க எல்லாரும் மட்டும் அவங்க வாழ்க்கையில சுத்தமா ஒழுங்கா இருக்காங்களா? வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி அவங்க அவங்க லைஃப்ல ஒரு கஷ்டம், குறை இருக்கத்தான் செய்யும் அம்மோ. இந்த உலகத்துல குறை இல்லாத மனுஷன்னு யாரும் இல்லை. தன் முதுகுல அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள பத்தி பேசுறவங்க அடுத்த நிமிஷம் வேற ஒரு விஷயம் கிடைச்சா அது பின்னாடி போயிடுவாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர்லயும் தினமும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒன்று ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. கண்டதை எல்லாம் மனசுல போட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தா நம்ம லைஃப் நரகமாகிடும். பிள்ளை பெத்துக்க முடியாட்டி என்ன? எத்தனையோ அனாதை குழந்தைங்க இருக்காங்க. அவங்களும் தாய் தகப்பனுக்கு அவங்க பாசத்துக்கு கவனிப்புக்கு ஏங்குறவங்க தான். அப்படி ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்த்துட்டு போயிடுவோம். வயித்துல சுமந்து புள்ளையை வளர்த்தா என்ன, நெஞ்சில சுமந்து பிள்ளையை வளர்த்தா என்ன, நம்ம பிள்ளைதான் என்று தன் மனதில் இருந்ததை படபடவென கோபமாக அவன் சொல்ல, கௌதமின் கோபத்தை புரிந்து கொண்டவள், நான் மட்டும் வேண்டாம்னா சொல்றேன். பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, தத்து பிள்ளையா இருந்தாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. ஆனா நான் சொல்ல வரத நீங்க புரிஞ்சுக்கல. நம்ம 2 பேருக்கும் ஏஜ் அதிகமாகிட்டே போகுது. இப்பவே உங்களுக்கு 30 வயசு ஆகப் போகுது. ஒருவேளை நம்மால பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, குழந்தையை தத்து அவங்களை வளர்த்து குழந்தை பெத்து அவங்கள வளர்த்து ஆளாக்கி நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு வரும்போது நம்ம உடம்புல தெம்பு இருக்கணுமே மாமா. நாம ஒரு நினப்புல காலத்தை கடத்திட்டு இருந்தா அப்புறம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தான் கஷ்டம். நான் சொல்றது புரியுதா மாமா என்று பொறுமையாக சொன்னவளின் முகத்தை பார்த்தவனுக்கு அவள் சொல்வது நியாயமாக இருக்க, அத்தோடு தான் நினைத்ததை முடிக்காமல் விடமாட்டாள் என்ற எண்ணமும் தோன்ற, அவள் முடிவுக்கு சரி என்று இறுதியாக சம்மதம் சொன்னான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.